மாருதில ஆம்னி வேனுங்க. ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. மாருதில எஸ்-கிராஸ்ங்க, மாருதில வேகனார் விஎக்ஸ்ஐங்க, செவர்லெட்ல க்ரூஸுங்க. சிங்கிள் ஓனர்ல இருக்கு. அது ஈரோடு நம்பர்ல இருக்கு. லோ பட்ஜெட்ல 7 சீட்டர் காருங்க. மாருதில வேகனார் விஎக்ஸ்ஐங்க, மாருதில ஆல்டோ 800ங்க, மாருதில ஸ்விஃப்ட் டிசைருங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதில ஜென்னுங்க. இது பாத்தீங்கன்னா 2001 மாடலு. இது வந்து 3 ஓனர்ல இருக்கு. 2001 மாடலே பாருங்க இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு. ஏன் ஒவ்வொரு டைமும் இன்ஜின் ரூம் நம்ம ஓபன் பண்ணி காமிக்கிறோம்னா, ஆக்சிடென்ட் ஆகாத வண்டியா எடுங்க. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, நீங்க 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, பணம் தான். எடுக்கும்போது தெளிவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அவேர்னஸ்க்காக தான் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணலீங்க. 2001ல வந்த ஸ்டிக்கர் தாங்க பாருங்க. பேனட்ல வந்த ஸ்டிக்கர், காஷன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வண்டி தான் இருக்கு. அது இது லோக்கல் நம்பர்ல 1000 ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. புக்கும் பாத்தீங்கன்னா 2006 2007 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இது பாருங்க, இந்த ஸ்கெட்ச் மார்க் கூட இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் மைனூட்டா காமிக்கிறேன் அப்படின்னா, ஏமாந்து இந்த இடம்லாம் பெயிண்ட் பண்ண வண்டி, அடிப்பட்ட வண்டியை நிறைய பேர் எடுத்துட்டு வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வராங்க. ஏமாந்துட்டங்க ஒரு சில ஆப்ல பார்த்து. ஃப்ளட் வண்டிங்க, ரெண்டாவது ஆக்சிடென்ட் ஆகி அதை வந்து நம்ம பெயிண்ட் ஷோ பண்ணி எடுத்த வண்டியெல்லாம் நிறைய கொண்டு வராங்க. ஆப்ல பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஒரு தரமான செலக்ட் பண்ணி ஒரு தரமான ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்ல எடுங்க. உங்களுக்கு எந்த ட்ரபிளும் வராது. எந்த ஃபீஸ் ஏதாச்சும் செலான் இருந்தாலும் ஃபைன் இருந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு தரமான இடத்துல பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே நியூங்க. 2001 மாடல்ல சீட் கவரும் நல்லா இருக்கும். நூடில்ஸ் மேட் இருக்கு, ஃபேன்சி நம்பரு, புக்கு பேப்பர் கரண்ட்டு. இதை விட என்ன வேணுங்க? ஏன்னா ஜென்னுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோக்கல் நம்பர்ல, ஃபேன்சி நம்பர்ல, ஒயிட்ல எதிர்பார்ப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இது வந்து லோ பட்ஜெட் மீன் என்கிட்ட 1 லேக் மேலதான் இருக்குங்க. ஒரு 30, 40, 60,000 என்கிட்ட நிறைய பேர் லோன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த வண்டி காமிச்சாலும் லோ பட்ஜெட் நினைச்சுக்கிறாங்க. இது 1 லேக் மேலதாங்க என்கிட்ட நிறைய வண்டி இருக்கு. இப்போ பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதில ஆம்னி வேனுங்க. இது பார்த்தீங்கன்னா 2004 மாடல், 2 ஓனரு, டிஎன் 34 நம்பர், லோக்கல் நம்பர், திருச்செங்கோடு நம்பருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டென்லயே இருக்குங்க. 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2 ஓனர்ல இருக்கு. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வரை இருக்கு. பாத்தீங்கன்னா நல்ல வெல்வெட் சீட் கவருங்க, நூடில்ஸ் மேட்டு, பாத்தீங்கன்னா டேங்க் எண்டாஸோட இருக்கு. இது எஃப்சி இப்பதான் காமிச்சிருக்காங்க. இது பெயிண்ட் டச்சப் இருக்கும். எஃப்சி காமிச்சிருக்கனால பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்காங்க. ஆனா வேற எந்த குறையும் சொல்ல முடியாது. லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, லோக்கல் நம்பரு, 2 ஓனரு, டேங்க் அண்டாஸோட இருக்கு. இதை விட எக்ஸ்ட்ரானரி ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்சி இப்பதான் காமிச்சிருக்காங்க. 2029 வரை கரண்ட்ல இருக்குங்க. இன்சூரன்ஸு கரண்ட்ல இருக்கு. வண்டி எடுத்தா இந்த மாதிரி தான் எடுக்கணுங்க. சேலஞ்சு பண்ணி சொல்லலாங்க. ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே லோ மாடலா இருந்தாலும் ஹை மாடலா இருந்தாலும் 1 ஓனர் 2 ஓனர்ல இந்த மாதிரி வண்டி தான் இருக்குங்க. லோக்கல் நம்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தெளிவான வண்டியை வேணா ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் தைரியமா நம்பி வரலாம். ஓகேங்களா? மாருதியில ஸ்விஃப்ட் டிசைருங்க, 2013 மாடல், செகண்ட் ஓனரு. இது பாத்தீங்கன்னா டிஎன் 72 நம்பரு, 1,28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை. நல்ல இன்டீரியரு, அவுட்லுக்கு, பெயிண்ட் ஷோ எல்லாமே நல்லா இருக்கு. 2 டயர் நியூங்க, 2 டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன், பெயிண்ட் ஷோ, இன்ஜினு எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டிசையர். அந்த வீடியோவுக்கு அமோக ஆதரவு, கால்ஸ் அதிகம், வியூஸ் அதிகம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்ஸ் வந்தனால இந்த டைம் ஒரு 5-6 வண்டி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பெட்ரோல் வண்டி இருக்கு, டீசல் வண்டி இருக்கு. வெறும் லோ கிலோமீட்டர் 40,000 45,000 சர்வீஸ் ரெக்கார்டில் எங்கிட்ட வண்டி இருக்குங்க. டிசைரு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வண்டி சாம்பிள் காமிச்சிருக்கோம். டிசைரோ ஸ்விஃப்டோ பெட்ரோல் இல்லைன்னா டீசல் வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, ரிப்ளை கொடுக்குறோம். ஓகேங்களா? மாருதியில ஆல்டோ 800ங்க, லோக்கல் நம்பர், டிஎன் 42 நம்பரு, 2 ஓனர்ல இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு எச்சரிக்கை, அதாவது நீங்க இப்போ வண்டியை பார்த்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு டைம் இன்ஜின் ரூமையும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இந்த வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா இந்த ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி அதர் நாய்ஸே வராதுங்க. இது வந்து அடிபடாத வண்டி. இந்த பேஸ்ட்ல இருந்து எல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் நீங்க எடுக்கணும்.
அதனால தான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு காமிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த வண்டி பெயிண்ட் ஸ்டோன் நல்லா இருக்கு, ஹெட்லைட் நல்லா இருக்கு, 2 டயர் நல்லா இருக்கு, 2 டயர் கம்மியா இருக்குங்க. ஏன்னா லாங்ல இருந்து வருவீங்க, ஒவ்வொன்றும் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தெளிவான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி பத்தி அதர் டீல்ஸ் வேணா கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வண்டி 290 சொல்றாங்க. இது வந்து பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.25 லட்ச ரூபா என்னால் வாங்கி தர முடியும் இந்த வண்டிக்கு. இந்த மாதிரி ஒரு 30,000 40,000 50,000 வச்சுருந்தீங்கன்னா வாங்க. குவிட்டு இயானு இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு நான் எடுத்து தர முடியும். ஒரு வண்டியை வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எத்தனை ஓனரு, கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் ரெக்கார்டா, இந்த டோரு பேனட்டு அடிபட்டு மாற்றிருக்கா, ஃப்ளட்டு வண்டியா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா, இதெல்லாம் தான் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி வண்டி நம்ம ஷோரூமில் ஒன்றும் கூட இருக்காது. லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் காருங்க. இந்த வண்டி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, 7 சீட்டர் கார் எடுக்க முடியலையே அப்படின்ட்டு. அது மாடல் அதிகமாக 2015 மாடலில் சிங்கிள் ஓனரில் வெறும் 75,000 கிலோமீட்டர் ஓடுன 7 சீட்டர் காரு நம்மக்கிட்ட இருக்குது. இது லோ பட்ஜெட், அதாவது லோ பட்ஜெட் மீன் 330 தான் சொல்கிறாங்க. ஒரு 7 சீட்டர் நல்ல வண்டி எடுக்கணுமா 5 lakhs மேலே தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா டயர்ஸும் நல்லா இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வண்டிங்க. லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs வரைக்கும் என்னால் பண்ணி தர முடியும். 2 lakhs மேலேயும் நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன். எந்த வித செலவு இல்லாத வண்டிங்க. ஏன்னா டென்ட் கிராச்சஸ் இருக்காது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெளிவான வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால லோ பட்ஜெட் கார் 7 சீட்ல வேணா உடனே கால் பண்ணுங்க. சேட் மாருதியில ஆல்டோ 800ங்க, சிங்கிள் ஓனர்ல இருக்கு, அது ஈரோடு நம்பர்ல இருக்கு. இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. டயர்ஸும் நல்லா இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. இது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. டோரோ டிக்கியோ பேனட்டோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஃபுல் மேட் கட் மேட் இருக்கு. ரெண்டாவது நல்ல ஒரு சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான் அடிபடாத வண்டியும் டென்ட் கிராச்சஸ் இல்லாத வண்டி தான் இருக்கு. இது பாருங்க, ஸ்டெப்னியே யூஸ் பண்ணலைங்க. இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து தரமான உங்களோட வேல்யூவான பணத்தை ஒரு தரமான கார்லாம் எடுக்க பாருங்க. இது பிரைஸ் கோட் பண்றதை பார்த்தீங்கன்னா 420 சொல்றாங்க. 3.25 லட்சம் வரைக்கும் நம்மளால பேங்க் லோன் நம்மளால பண்ணி தர முடியும். வெறும் 60 பைசாலேருந்து 90 பைசா இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் நம்மளால பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஷெவர்லெட்ல க்ரூஸுங்க. இது 2011 மாடலு, 2 ஓனருங்க, வெறும் 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனா வந்து இது சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை, வெளி சர்வீஸில் தான் இருக்கு. இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் மாடலுங்க. இது வந்து ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடலு. டயர்ஸும் நல்லா இருக்கு, இன்ஜினும் நல்லா இருக்கு, பாடி லைன் பெயிண்ட்ஸோ ஸ்போர்ட்ஸ் டைப்பா இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வர கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவர்லெட்ல க்ரூஸ் இருக்கா, க்ரூஸ் இருக்குன்னு தான் அப்படிதான் கால்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டிமாண்டான வெஹிக்கிள். இந்த டீசல் வண்டியில கிடைக்குது. இது வந்து சன்ரூஃப் மாடல்ல லோ பட்ஜெட்ல ஒரு 4 lakhs கிடைக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வேணா உடனே புக் பண்ணுங்க. எங்கேயுமே இந்த வண்டி இல்லை, அதுவும் சன்ரூஃப் மாடல்ல இல்லை. அதனால கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. மாருதியில வேகனார் விஎக்ஸ்ஐங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 26,485 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 12 சிங்கிள் ஓனருங்க. இதுல பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச்சப் இருக்கும், ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறபடி தான் உள்ளபடி தான் நம்ம சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சீட் கவர் நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா TN19 நம்பரு, சிங்கிள் ஓனர்ல லோ கிலோமீட்டர்ல வண்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங்ல இல்லைன்னா பிரைவேட்ல நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இதுக்கு லோன் வாங்கி தர முடியும். இந்த வண்டியில எந்த வேலையும் இருக்காது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோ கிலோமீட்டர்ல ஓடி இருக்கிறனால நீங்க தான் ஒன்று யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வேகனார்லயே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வண்டி இருக்கு. 2005ல இருந்து 2020 வரைக்கும் இருக்குங்க. மாருதியில வேகனார் விஎக்ஸ்ஐங்க. இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனர் தான் இருக்கு. இன்னும் பேப்பர்ஸ் வந்து 2 months கரண்ட்ல இருக்கு. அப்படியே நம்ம எஃப்சி காமிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த லோ மாடல், அதாவது 2009 மாடல்ல இந்த அளவுக்கு தெளிவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒவ்வொரு வண்டியும் நிறுத்தி வியாபாரம் பண்றது ஃபுல்லா. இது TN22 நம்பருங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே புது வண்டிக்கு ஈவனாக இருக்கு. ஏன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கடலோர பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அங்கே ரேட்டையும் நம்ம ஈரோடு ரேட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற வண்டி பார்த்தீங்கன்னா பட்டறைக்கு போக தேவையில்லை.
கொடுத்தீங்கன்னா, நான் கொடுத்ததுன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால வண்டி எடுக்கிறனா தெளிவான வண்டியை எடுக்க பாருங்க. ஏதாச்சும் அதர் டீட்டெயில்ஸ் வேணாலும் கால் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஓகேங்களா? மாருதியில எஸ்-கிராஸ்ங்க. இது கோயம்புத்தூர் நம்பரு, சிங்கிள் ஓனருங்க. வெறும் 95,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இது வந்து டாப் எண்ட் மாடலுங்க, டீசல் வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேகு, அலாய்ஸ் வந்துடும், வித் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா நியூ வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, டென்ட் கிராச்சஸ் இருக்காது. ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து 8-10 சொல்றாங்க. இது வந்து பிக்சட் பிரைஸ் இல்ல, ஒரு 8 லட்சத்துல கம்மி பண்ணி வாங்கி தரலாம். லோனும் பாத்தீங்கன்னா ஒரு 7 lakhs மேல கிடைக்கும். இது வந்து இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கு. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. ஹை பட்ஜெட்ல போகும்போது லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர்ல எல்லாருமே எடுங்க. அப்பதான் நம்ம ரீசேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உங்களோட காசு விரயமாகாது. அதனால தெளிவான வண்டி வேணும்னா ஐஸ்வர்யா கார்ஸ் வாங்க.